இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யார் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் லெஜெண்டான எம்எஸ் தோனியை பற்றி தான். அவர் பிறந்தது 7/7/1981, அதாவது 7th day of July 1981 ராஞ்சியில் வந்து ஜார்க்கண்ட், அதாவது முன்னாடி பீகார் ஸ்டேட்டில் வந்து பிறந்தார். அவர் பிறந்து சின்ன வயசுலேருந்தே அவரோட ஃபேவரட் இன்ஸ்பிரேஷனாக அவர் பிடிச்சதா சச்சின் டெண்டுல்கர் தான் நினச்சிருக்காரு. அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரிக்கெட்டில் இருந்த இன்ட்ரெஸ்டோட ஃபுட்பால் வந்து கோல் கீப்பராக இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அப்படி ஃபுட்பாலில் கோல் கீப்பராக இருக்கும்போது அவங்களோட ஸ்கூல் கிரிக்கெட் கோச்சு டீச்சர் வந்து அவங்களோட எம்எஸ் தோனியோட கோல் கீப்பிங் இதை பார்த்துட்டு, நீ கிரிக்கெட்டுக்கு வா, நீ விக்கெட் கீப்பிங் பண்ணு, நீ நல்லா வருவ, பெரிய இடத்துக்கு போவா, அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை கேட்டு எம்எஸ் தோனி வந்து இது விக்கெட் கீப்பிங் மேலே கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிரிக்கெட் மேலே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப வர ஆரம்பிச்சு. அவருக்கு சச்சின் டெண்டுல்கர் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப கூடியிருச்சு. அப்போ மரியாதையும் அதே மாதிரி இந்தியா வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் வாங்கினதுக்கு ரொம்ப இந்தியாவுக்கு வந்து எந்த இதுவுமே இல்லாமல் பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் இருந்தாலும் கப்பு வாங்க முடியாமல் மோசமான நிலைமை இந்தியா போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ புது இந்தியா கோச்சஸ் எல்லாரும் புது புது பேருக்காக தெரியும்போது நிறையா பவுலர்ஸு பேட்ஸ்மேன் கிடைச்சது. அதே மாதிரி கிடைச்சது தான் எம்எஸ் தோனியும். அவர் ஃபஸ்ட்டு டைம் வந்து பங்களாதேஷ்க்கு எதிராக ஆடாது. அவர் ஃபஸ்ட்டு பால் டக் அவுட் ஆகிட்டு போயிடுறாரு கால் ஸ்லிப் பண்ணுறாங்க. அடுத்து அதே மாதிரி செகண்ட் மேட்ச்லேயாவது தேர்ட் மேட்ச்சில் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக நடக்குது. பாகிஸ்தானுக்கு எதிராக நடக்கும்போது அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அன்றைக்கி யாருமே அவர் தான் நாமினல் வச்சுருக்காரு, அவர் தான் எப்படி அடிப்பார், அவர் தான் டிசிப்ளினே இருக்குது அப்படின்னு நினச்சி எல்லாருமே அவர் அடிக்கிறாரு. எப்பயும் சச்சின் டெண்டுல்கர் அவுட் ஆனாலே மேட்ச் தோற்றுருவோன்ட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு போகிறவங்க அன்றைக்கி திரும்பி அவர் நல்லா விளையாடுறதுக்காக பார்க்குறதுக்காக திரும்பி டிவி ஆன் பண்ணி மேட்ச் பார்த்தாங்க. அந்த இதில் யார் யாரெல்லாம் எம்எஸ் தோனியை பற்றி தப்பாக பேசினாங்களோ அதுதாங்க. அடுத்து 2007 வருஷம் திரும்பி வேர்ல்டு கப் வந்து இந்தியா போகுது. இது எலிமினேஷன் ரவுண்ட்லேயே ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே வெளியே வந்துடுறாங்க, அவுட் ஆகிட்டு வெளியே வந்துடுறாங்க. அதனால் அங்கே போன பிளேயர்ஸோட எல்லா ஃபோட்டோயும் வச்சு எரிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் மோசமானது. இது 2007 வருஷமே இந்தியாவுக்கு ஏழு பிடிச்ச வருஷம். அந்த மாதிரி எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ ஃபஸ்ட்டு T20 வந்துச்சு. அதில் வந்து சச்சின் டெண்டுல்கர் அந்த மாதிரி யாருமே T20 ஃபார்மில் இல்லாதனால தோனி தான் யார் கேப்டன் போட முடிச்சுக்கிட்டு அப்புறம் எம்எஸ் தோனி தான் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து கடைசியாக எக்ஸ்பீரியன்ஸான பவுலருக்கு தான் ஒரு நியூ ஃபாஸ்ட் பவுலர் போட சொல்லி கரெக்டாக அந்த இதில் விக்கெட் ஆகி பாகிஸ்தான் அந்த இதில் ஃபைனல்ஸும் போய் அதில் கரெக்டாக இந்தியா ஜெயிச்சிருவாங்க. அதுலேருந்து எம்எஸ் தோனி வந்து கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகிறாரு. அடுத்தடுத்து அவர் 2011 வேர்ல்டு கப் ஆடுறாங்க. பாகிஸ்தான் கூட ஃபைனல்ஸு அதுலேயும் ஜெயிக்கிறாங்க. இது மாதிரி திரும்பி அடுத்த ஐபிஎல்லையும் தமிழ்நாட்டுக்கு வரும், சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வர. சென்னை சூப்பர் கிங்ஸ்லேயும் இது வரைக்கும் நல்ல கேப்டனாக இருந்து நல்லா விளையாடிருக்கார். அவர் வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் ஷாட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. அது இல்லாமல் அவர் தான் இப்போ சச்சின் கட்டு யார்கிட்ட கேட்டாலும் தோனிங்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட அவரால் முன்னாடி தான் சர்வீஸ் எல்லாத்துக்கும் லாஸ் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த மாதிரி